श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम्। சீரண்டுதோப்புல் திருவேங்கடமுடையான் வாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேற போம்பளவும் வாழ்வு. பாகவதர்களுடைய நியமனத்தினால இன்னிலிருந்து சுவாமி தேசிகன் அருளி செய்த ஸ்ரீ வைஷ்ணவ தினசரி என்கிற ஒரு திவ்ய பிரபந்தத்தினுடைய அர்த்தத்தை நாம பார்க்க இருக்கின்றோம். இது ரொம்ப எல்லாரும் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது, பரமோபாதயமான ஒரு விஷயம். சுவாமி தேசிகன் பல கிரந்தங்களை அருளி செய்திருக்க. அப்படி அருளி செய்திருந்தாலும் கூட சில சில கிரந்தங்களுக்கு சில ஏற்றங்கள்லாம் உள்ளன. இந்த இதுல வரைச்சே தேசிக பிரபந்தத்துக்கு தனிய நிலையே சொல்லி சாதிக்கிற சீர் ஒன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பார் ஒன்ற சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேற போமளவும் வாழ்வு என்பதாக. இந்த பூமண்டலத்துல வாசம் பண்றவாளுக்கு வானேற போமளவும் வாழ்வு. இந்த பரமபதத்துக்கு போற வரைக்கும், அப்படிப்பட்ட அது வரைக்கும் உண்டான வாழ்க்கைக்கு அந்த திருவேங்கடமுடையான் சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான்னு அனந்த கல்யாண குணங்களோட எழுந்தருளி இருக்கிற அந்த சுவாமி தேசிகன் அவருடைய அந்த திருவேங்கடமுடையானுடைய அவதாரமாக கருதப்படுகின்ற சுவாமி தேசிகனுடைய பழமொழிகள், அவர் லோகோபகாரமாக பல கிரந்தங்களை அருளி செய்திருக்க. அந்த திவ்ய சக்திகளுக்குள்ள ஏதான ஒண்ணு தெரிஞ்சுட்டாலே போறோமா, ஒரொன்று தானே அமையாதோ ஒரு பாகத்தை தெரிஞ்சுட்டாலே கூட இந்த முக்தி பரியந்தமான ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்கும், சகல புருஷார்த்தமும் நமக்கு கிடைக்கும் என்பதை தெரியப்படுத்துற. இதுல இருந்து சுவாமியினுடைய ஒவ்வொரு கிரந்தமுமே தன்னுடைய புலமைய வெளிப்படுத்துவதற்காக சாதித்தது அல்ல. எல்லா கிரந்தங்களுமே லோகோபகாரார்த்தம், உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் ஒரு உதவியாக இருக்க வேண்டும், எல்லாரும் பரம புருஷார்த்தங்களை அடைவதற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் என்கிற ரீதியில தான் சுவாமி தேசிகன் பல கிரந்தங்களை அருளி செய்தார். சம்ஸ்கிருதத்திலையும் தமிழ்லையும் பிராகிருதத்திலையும் இப்படி பல விதமாக பல கிரந்தங்களை அருளி செய்திருக்க. சங்கிப்தம் விஸ்ருதம் வா சரள சமுசிதம் சாவதான பிரியம் வா பிராதான்யேன பிரணீதம் பரபணிதி பரிஷ்கார விருத்தியா ஸ்திதம் வா சிக்ஷா சௌகரிய துஷ்டி பிரசித குருஜனானுகிரகேத்தம் சுதீபிஹி ஸ்ரத்தேயம் நாதஜுஷ்ட ஸ்ருதி யுவதி சிரோபூஷணம் பாஷணம் நஹா. இது சங்கல்ப சூரியோதயத்துல சுவாமி தேசிகன் அருளி செய்த ஒரு ஸ்லோகம். இதுல ஆச்சாரியராக சன்னியாசி ரூபத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானார ஒரு பாத்திரம், அந்த நாடகத்துல ஒரு பாத்திரமாக
மனசுல வச்சுட்டு சொல்ற வார்த்தை. இது ஆச்சாரியர் சொல்ற வார்த்தை, சிஷ்யர் அதை கேட்கிற வார்த்தை. கிரகஸ்தனாக தன்னை சிஷ்யனாகவும் எம்பெருமானார ஆச்சாரியராகவும் மனசுல வச்சுண்டு ஆச்சாரியர் சொல்ற வார்த்தையாக சொல்லி சொல்ற. எம்பெருமானாருடைய சீசூக்திகள்லாம் சங்கிப்தம் விஸ்திருத்தம் வா, சிலது சுருக்கமாக இருக்கின்றன, சிலது விஸ்தாரமாக இருக்கின்றன. சரள சமுச்சிதம் சாவதான பிரியம் வா, சிலதெல்லாம் சுலபமாக புரிந்து கொள்ளும்படியாக இருக்கிறது, சிலதெல்லாம் சாவதான பிரியம், ஊன்றி வாசித்தால் தான் புரியும், இல்லைன்னா அது புரியாது. பிராதான்யன பிரணீதம், ஒரு சூக்திக்கு உரையாக இல்லாமல் சுதந்திர கிரந்தமாக எழுதுறதோ, பரபணிதி பரிஷ்கார விரத்தியாஸ்திதம் வா, வேற சில பேருடைய வார்த்தைகளை அதுக்கு ஒரு பரிஷ்காரம், அதுக்கு இன்னும் மேலும் சிறப்பு பண்ணி அது மூலமாக உபகாரம் பண்ணக்கூடியதாகவும் இருந்துருக்கு. சிக்ஷா சௌகரிய துஷ்டி பிரதைத குருஜனானுகிரகம் சுதீபிகி, இது ஆச்சாரியர்கள் செய்த அனுகிரகத்தினால மேன்மேல வளர்ந்ததும், புத்திமான்களாக இருந்திருக்கிறவா ஸ்ரத்தையுடன் இதை கொள்வதுமாக இருந்திருக்கிறது. இது எம்பெருமானுக்கு நாத திஷ்டம்னு சொல்லி சொல்றது. எம்பெருமானுக்கு மனைவியாக பத்னியாக வேதம் என்ற ஸ்ரீரத்னம் இருந்திருக்காள, அவளுடைய சிரசு தலையில சூடிக்கக்கூடியதாக பூஷணமாகவும் இந்த எம்பெருமானாருடைய சீதுக்திகள்லாம் அமைந்திருக்கின்றன என்று அந்த இடத்துல சங்கல்ப சூரியோதயத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இது எல்லாமே தேசிகனுடைய சீதுக்திக்கும் பொருந்தும். சம்ஷிப்தம் விஸ்திருத்தம் வா அப்படின்னு சொல்லச்சு எம்பெருமானாருடைய சீதுக்தியில வேதாந்த தீபம், வேதாந்த சாரம் இவையெல்லாம் சுருக்கமாகவும் இருக்கு. ஸ்ரீபாஷ்யம் விஸ்திருத்தமாக ரொம்ப விரிவான உரையாக இருந்திருக்கிறது. சரள சமுச்சிதம் சாவதான பிரியம் வா, சாவதான பிரியம் அந்த ஸ்ரீபாஷ்யத்திலேயே கூட ஜிஞ்ஞாசாதிகரணத்துலாம் வரத்தே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அவதானத்தோட ஊன்றி படிச்சாதான் புரியும்படியான ஒரு நிலையே ஏற்படும். ஆகையால அந்த கடினமான பாகத்தை சொல்லி சொல்ற. அதே மாதிரி வேதார்த்த சங்கிரகம் முதலிய கிரந்தங்கள்லாமும் கூட ரொம்ப ஜாக்கிரதையா கவனித்து வாசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. இது சுதந்திரமான கிரந்தமாக இருந்திருக்கு. சில கிரந்தங்கள் பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்திக்கு வியாக்கியான ரூபமாகவும் அமைந்திருக்கின்றன. இது எல்லாமே சிக்ஷா சௌகரிய சுஷ்டி பிரசித குருஜனானுகிரகம் சுத்திபிகின்னு சொல்லச்சு இந்த ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினால ஏற்பட்டது தானே தவிர எதுவுமே தானா சொன்னது இல்லை. எப்படி எம்பெருமானார் ஆச்சாரியனா இருந்துட்டு, அதாவது சங்கல்ப சூரியோதயத்துல குரு சொல்ற வார்த்தையாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. இது மொத்தம் அப்படியே தேசிகன் விஷயத்திலையும் சொல்லலாம். சம்ஷிப்தம் விஸ்திருத்தம் வா, இங்க தமிழ் பிரபந்தத்திலையும் சொல்லலாம், சம்ஸ்கிருத பிரபந்தங்கள்லையும் சொல்லலாம். நம்ம தமிழ் பிரபந்தத்தை சொல்ல போறதுனால இதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். சம்ஷிப்தம் சுருக்கமாக இருக்கிறது, விஸ்திருத்தம் வா ரொம்ப ரொம்ப விஸ்தாரமாக இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றோம். இப்போ சில்லற ரகசியங்கள்ல வரச்சே சாரசாரம் முதலியவை எல்லாம் இந்த 3 ரகசியங்களுடைய அர்த்தத்தை சங்கிப்த சுருக்கமாக சொல்றது. விஸ்திருத்தம் வா ரகசிய திரைசாரம் முதலிய கிரந்தங்கள்ல பார்த்தோம்னாக்க இந்த 3 ரகசியங்களுடைய அர்த்தத்தை விஸ்தாரமா சொல்லியிருக்கு. அதே மாதிரி பரமத பங்கம் போன்ற கிரந்தங்கள்ல நம்ம சித்தாந்தம் முழுக்க விஸ்தாரமா சொல்லப்பட்டிருக்கிறது. சம்ஷிப்தம் விஸ்திருத்தம் வா
சரள சமுச்சிதம் சாவதான பிரியம் வா. சிலதெல்லாம் பார்த்தோம்னாக்கா சுலபமாக புரியும்படியாக இருக்கு. 10 முதலாமவற்றில் 10 கூடாமல் 8 உழன்றோடி இழைத்து விழும் காகம் போல் முத்தி தரும் நகரேழில் முக்கியமாக கட்சி தன்னில் அத்திகிரி அருளாளருக்கு அடைக்கலம் நான் புகுந்தேன் என்று சொல்லத்தே இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு சொல்லுக்கும் நாம அகராதி இந்த டிக்ஷனரியை கொண்டு பார்த்து அர்த்தம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அப்படியே சுலபமாக அர்த்தமாக சரளமாக எல்லாராலையுமே புரிந்து கொள்ளும் எளிதில் புரிந்து கொள்ளும்படியாக இருந்திருக்கிறது. சிலது சாவதான பிரியம்வான்னு. சாவதான பிரியம்னாக்க ரொம்ப கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்க வேண்டியதாக இருந்திருக்கிறது. இது சுலபமானது இல்லை. இப்போ அத்திகிரி மெய்விரதமான்மியத்துல வரச்சே சில பாசுரங்கள்லாம் அதனுடைய அர்த்தம் சொல்ற தெரிஞ்சுக்கிறது இருக்க ரொம்ப சுலபமா இல்லை. அது ரொம்ப கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது இருவிருதி 5 மகுடமும் எழின்மதி திகழ்ந்த வதனமும் இருவகை இலங்கு கொடைகளில் எதிர்போர உகந்த மகரமும் ஒரு தக உயர்ந்த திருமகள் ஒளிமருவின் மண்ணு பகலமும் ஒரு வருவுமிழ்ந்த உதரமும் உலகடைய நின்ற கடல்களும். அந்த எபெருமானுடைய திருமேனியை பத்தி தான் சொல்றது இந்த பாசுரம். இருந்தா கூட அவ்வளவு சுலபமா அர்த்தம் புரிஞ்சுக்க முடியல. சித்து சித்தன விரித்து அனைத்த அனைத்த மைத்துறையும் இறைவனா சிறிய பெரிய உருவடைய உடலம் என நடல நிலதிலகு நிலையினார். இப்படி எல்லாம் இந்த சப்தங்கள்லாம் ரொம்ப கஷ்டமான சப்தங்கள். அது ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த பதம் பிரிச்சு அதை தெரிஞ்சுக்கிறதுன்றது இருக்க அவ்வளவு கஷ்டமா வரும். அப்படி சுலபமாகலாம் தெரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயமா இருந்துருக்கு. இது சாவதான பிரியம்பா. ரொம்ப ஊன்றி படித்தாதான் இதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதாக இருந்துருக்கு. இப்ப சொல்ல போற இந்த ஸ்ரீ வைஷ்ணவ தினசரி பாத்திரங்கள்லாம் கூட அவ்வளவு சுலபமாக வாயில நுழையாது. அது குருமுகமாக சந்த சொல்லி சொன்னாதான் அந்த ஸ்ரீ வைஷ்ணவ தினசரியினுடைய பாத்திரங்கள்லாம் நம்ம மனசுலையும் படியும் அதை அனுசந்தானம் பண்ணுவதற்கு இதுவா இருந்துருக்கும். வரி இருள் அழிவழி மனம் வரும் உணர்வோடு கரிகிரி மருவிய கரியவன் அடியினை பறிவடு பரவுன் அலடியவர் பழவுரை அரி 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 அரியே. இப்படிலாம் இந்த கலிவர்த்தத்தினால ஆனது இது. இந்த பிரபந்தமும் கூட சாவதான பிரியம். இது ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து அர்த்தம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இது சம்ஷிப்தம் விஸ்ருதம் வா சரள சமுச்சிதம் சாவதான பிரியம் வா பிராதான்யேன பிரணீதம் பரதனிதி பரிஷ்கார விருத்தியா ஸ்திதம் வா. பிராதான்யேன பிரணீதம் சுதந்திரமான கிரந்தமாக சுதந்திர கிரந்தமாக அருளி செய்யப்பட்டது. பிறருடைய மொழி அதுக்கு வியாக்கியான ரூபமாகவும் அமைந்திருக்கின்றதுன்னு சொல்ற. இப்ப எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்தி ஸ்ரீபாஷ்யம் அதுக்கு வியாக்கியானமா அமைந்திருப்பது சுவாமி தேசிகனுடைய தத்துவ டீக என்கிற வியாக்கியானம். சுதந்திர கிரந்தமாக இருக்கிறது தத்துவமுக்த கலாபம் நியாய சித்தாஞ்சனம் போன்றவை எல்லாம் சுதந்திர கிரந்தம். இங்கேயும் அந்த மாதிரி வரச்சே வியாக்கியானத்துக்கு வியாக்கியான ரூபமாக இருந்துருக்கு. சரமஸ்லோக சுருக்கு, துவய சுருக்கு, திருமந்திர சுருக்கு என்றெல்லாம் இங்க தமிழ்ல சில கிரந்தங்கள்லாம் சுவாமி சாதிச்சிருக்க. இது எல்லாம் அந்த மந்திரங்களுக்கு வியாக்கியானமாக அமைந்திருந்திருக்கு. ஆகையால பிராதான்யேன பிரணீதம் முக்கியமாக இதை தெரியப்படுத்துறதுக்காக சொல்லப்பட்டது. பிராதான்யேன பிரணீதம்னு சொல்ற. சில இடங்கள்ல வரச்சே மீதி பேருடைய ஒரு இப்ப பரமத பங்கம்ன்றது
பிராதானியம். இது எல்லாரும் அந்த மீதி மதங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ன்றது. திருச்சின்ன மாலையில என்னதான் இருந்தாலும் அந்த 3 மந்திரங்களுடைய அர்த்தத்தை தெரியப்படுத்துறதுன்னு சொன்னாலும் கூட அந்த தேவப்பெருமாளுடைய உற்சவத்துல திருச்சின்ன ஓசை நமக்கு அறியப்படுத்தும் விஷயங்களை சொல்றதுனால இது பிராதானியன பிரணீதம், முக்கியமாக அதையே கொண்டு சொல்லப்பட்டதாக இருந்துருக்குன்னு இப்படி எல்லாம் இருக்கு. பரபணிதி பரிஷ்கார விருத்தியா ஸ்திதம் வா, இப்படி மீதி பேருடைய வார்த்தை இந்த கீதார்த்த சங்கிரகம்லாம் இருக்கு. அதுல கீதையினுடைய அர்த்தம் அதை பரபணிதி, அந்த எம்பெருமானுடைய கீதை பகவத்கீதையினுடைய அர்த்தத்தை சுருக்கமாக சொல்லி சொல்றது இப்படிலாம் இருந்துருக்கு. சிக்ஷா சௌகரிய துஷ்டி பிரசித குருஜனா அனுகிரகேத்தம் சுதீபிகி, இது எல்லாம் சிக்ஷா சௌகரியம், இது எல்லாம் சுலபமாக அறிந்து கொள்வதற்காகவும் ஆச்சாரியர்கள்லாம் இதை அங்கீகரித்து அவ சொன்ன வார்த்தையை தான் சொல்றதே தவிர தானா ஒரு வார்த்தையை சொல்லாத பண்றது. இது எல்லாம் எம்பெருமானுடைய சுருதி என்கிற ஒரு பெண்மணிக்கு நாதனாக இருந்திருக்கிற எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய நாயகியாக இருந்திருக்கிற ஸ்ருதிக்கு தலையில அணியக்கூடிய புஷ்பமாக, ஆபரணமாக, பூஷணமாக ஆகின்றது என்பது சத்தியமான விஷயம். அந்த ரீதியில சுவாமி தேசிகனுடைய சீசூக்திகள்லையும் எல்லா விஷயமாகவும் நாம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ஓரொன்று தானே நிகழ்ச்சியில சுவாமி தேசிகனுடைய சீசூக்திகள்ல திவ்ய பிரபந்தங்கள், அதாவது தேசிக பிரபந்தங்கள், ஸ்தோத்திரங்கள், இவைகளுடைய அர்த்தத்தை எளிதில் புரிந்து கொள்ளும்படியாக மகான்களை கொண்டு ஒரு உபன்யாச ரூபமாக இதை தெரிவித்து இதன் மூலமாக எல்லோரும் பயனடையணும்ன்ற ஒரு மகோபகாரத்தை நமது ஜிஎஸ்பிகே நிர்வாகர்கள் செய்து கொண்டிருக்கின்றனர். அவ பண்ற எவ்வளவு பெரிய நல்ல காரியங்கள்ல அணிலாட்டம் நானும் சின்ன சின்ன ஒரு பாகத்தை அடியனும் எடுத்துட்டு சொல்லி இதன் மூலமாக எனக்கும் ஒரு தன்யத்தை ஏற்படுறது. அந்த ரீதியில இதுக்கு முன்ன சில ஸ்தோத்திரங்கள், வேகாசேது ஸ்தோத்திரம், பகவத் தியான சோபானம், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். வாஸ்தவமா அந்த பகவத் தியான சோபானம் எல்லாம் சேவிக்கச்சே பார்த்தோம்னா அதனுடைய அர்த்தத்தெல்லாம் அனுபவிக்கச்சே நாம எங்கேயோ ஒரு ஆத்ம உள்ள உட்காண்டு இருந்தோமானா கூட அந்த அர்த்தானுசந்தானம் பண்ணச்சே ரங்கநாதனே நேர எழுந்தருடுற மாதிரி இருந்துட்டு இருக்கும். அப்படி சுவாமி தேசிகன் அந்த ரங்கநாதனை அனுபவிச்சு கொண்டு வந்திருக்கார். அனுபவத்துக்காகவே ஏற்பட்டது. அதே மாதிரி திருச்சின்னமாலையும், இது தமிழ் பிரபந்தத்துல நாம திருச்சின்னமாலையை பார்த்தோம். இதுக்கப்புறமா ஸ்ரீ வைஷ்ணவ தினசரி என்பதை பார்க்கிறோம். தேவப்பெருமாள் விஷயமாக சுவாமி தேசிகன் 6 பிரபந்தங்கள் அருளி செய்துள்ளார். இந்த 6 பிரபந்தங்கள்ல வரைச்சே மெய்விரதம் ஆன்மீகம் என்று சொல்றது, இதுதான் ஹஸ்தகிரி மகாத்மியம்னு எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம். அந்த மெய்விரதம் ஆன்மீகம் அடைக்கலப்பத்து, அந்த அடைக்கலப்பத்து அது ஒரு சரணாகதி விஷயமாக நியாச தசகம் சம்ஸ்கிருதத்துல இருக்க மாதிரி தமிழ்ல அடைக்கலப்பத்து இந்த சரணாகதி விஷயமாக சொல்லப்படுகிற ஒண்ணு. அதுக்கப்புறமா அர்த்த பஞ்சகம் என்பது அதுவும் தேவப்பெருமாள் விஷயமானதுதான். அது அர்த்த பஞ்சகமும் அதுலயும் கரிகிரி மேல் காவலனே என்று கமலையுடன் அறதாளும் கரிகிரி மேல் காவலனேன்னு அந்த ரட்சகனாக இருந்திருக்கிற அந்த தேவப்பெருமாளை அனுசந்தானம் பண்றது, இதுதான் அர்த்த பஞ்சகத்துல சொல்லி சாதிக்கிறார். அதுவும் தேவப்பெருமாள் விஷயம். ஸ்ரீ வைஷ்ணவ தினசரி என்பது இதுக்கு அடுத்ததாக இருக்கிறது. இதுக்கப்புறமா திருச்சின்னமாலை, அதுவும் பிரசித்தமானது, தேவப்பெருமாள் விஷயமானது. அதுக்கப்புறம் 12 நாமம்னு சொல்லக்கூடிய
இந்த 6 பிரபந்தங்களும் தேவப்பெருமாள் விஷயமாக சுவாமி தேசிகன் அருளி செய்திருக்க. இதுல எல்லாமே லோகோபகாரார்த்தம் அருளி செய்த கிரந்தங்கள் தான். எல்லா கிரந்தமே சுவாமி அருளி செய்தது. எந்த இடத்துலையும் தன்னுடைய புலமையை எல்லாரும் போற்றணும் என்பதற்காக எல்லாம் சொன்ன வார்த்தை இல்லை எதுவுமே. அதுவும் பூர்வாச்சாரியர்கள்லாம் எப்படி தமக்கு கற்பித்தார்களோ அந்த விஷயத்தை தான் அப்படியே சொல்ற. அங்க சொல்லச்சே ராசித்திரேதாரத்துல சாதிக்கிற சுவாமி, அப்பிள்ளார் கிளிப்பிள்ளையை பழக்குவிக்குமா போலே பழக்கி வைத்து அருளிய பாசுரங்கள் என்பதாக சொல்ற. ஒரு கிளிப்பிள்ளைக்கு சில வார்த்தைகளை சொல்லி கொடுத்தோம்னாக்க, நாம எந்த வார்த்தையை சொல்லி கொடுத்தோமோ அந்த வார்த்தையை தான் அது சொல்லுமே தவிர, அந்த வார்த்தையில அது மிகுதியோ குறைவோ இல்லாமல் எப்படி சொல்லி கொடுத்தோமோ அப்படிதான் அந்த கிளிப்பிள்ளை சொல்லும். அதே மாதிரிதான் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், பல இடங்கள்ல சாதிக்கிறார். தனக்கு ஆச்சாரியனாக இருந்திருக்கிற அப்புள்ளார் மாதுலா சகலா கலான்னு தனக்கு மாதுலராக இருந்த அப்புள்ளார் ஆத்திரேய ராமானுஜர், அவர் தனக்கு எப்படி எப்படிலாம் அனுகிரகம் பண்ணாரோ அந்த மொத்தத்தையும் அந்த தேவப்பெருமாளுடைய அனுகிரகத்தினால மனசுல இருத்தி அதை அப்படியே வெளிப்படுத்துற. நமக்கு உபன்யாசம் கேட்கிறோம், உபன்யாசம் கேட்கச்சே அப்ப புரியுறது. இன்னைக்கு என்ன உபன்யாசம் கேட்டோம்னு சொன்னோம்னாக்க, அந்த உபன்யாசம் முடிச்ச உடனே கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்கணும். அப்படி ஞாபகப்படுத்தி பார்க்கச்சே சொன்னதுல பாதி விஷயங்கள் தான் நம்ம மனசுல படிஞ்சிருக்கும், மீதி பாதி விஷயங்கள் நம்ம மனசுல படிஞ்சிருக்காது. அந்த மாதிரி இல்லாமல் அந்த அப்பிள்ளார் என்னென்ன உபதேசம் பண்ணேரோ உபதேசம் பண்ணதுல ஒரு எழுத்து விடாமல் எல்லாம் தன் மனசுல தேக்கி வச்சு அதை ஒரு பட்டோலப்படுத்துவது போல கிரந்த முகமாக சுவாமி தேசிகன் அருளி செய்தார். இதுதான் சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களுக்கு ஏற்றம். இதுக்கப்புறமா சில விஷயங்களை பார்க்கணும். என்னென்ன, தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம் என்று 3 சொல்லப்படுகின்றன. முக்கியமாக நாராயணனே பரதத்துவம், அந்த பெருந்தேவி தாயாரும் தேவப்பெருமாளுமே தான் பரதத்துவமாக திகழ்கின்றனர் என்பது இதுதான் தத்துவம். அந்த எம்பெருமானை அடைவதற்கு உபாயமாக சொல்லப்படுவது ஹிதம், பக்தி, பிரபத்தி என்பவை. புருஷார்த்தம் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சிதமான கைங்கரியம் பண்ணுவதுதான் புருஷார்த்தம். இப்படி தத்துவ ஹித புருஷார்த்த விஷயங்கள்ல ஒரு நிர்ணயம் நமக்கு வரணும். அந்த நிர்ணயம் வரத்துக்காக தான் சுவாமி தேசிகன் பல தமிழ் பிரபந்தங்களையும் சம்ஸ்கிருத பிரபந்தங்களையும் மணிப்பிரவாளத்துல ரகசிய கிரந்தங்களையும் அருளி செய்துள்ளார். இப்படி தத்துவகீத புருஷார்த்தங்களை நிஷ்கர்ஷம் பண்ணுகிறது இப்படி ரகசிய திரைசாரம், சில ரகசியங்கள் போன்றவை. இப்படி தத்துவகீத புருஷார்த்தங்களை அறிந்து கொண்டு நாம இருக்கிற காலத்துல நாம எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு நாளும் நாம என்னென்ன காரியத்தை பண்ணணும், எப்படி இருக்கணும்ன்றத பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். அததான் தெரியப்படுத்துறதுதான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ தினசரி என்கிற ஒரு பிரபந்தம் மூலமாக தெரிவிக்கிற. சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, தர்மோ விஸ்வஸ்ய ஜெகத பிரதிஷ்டா லோகே தர்மிஷ்டம் பிரஜா உபசர்பந்தி தர்மேண பாபமபனுததி தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் தர்மம் பரமம் வதந்தி. இது உபனிஷத்து சொல்ற வார்த்தை. இது இந்த உலகத்துக்கு ஒரு நிலைப்பாடு வரணும்னாக்க இந்த தர்மம் தான்
விஸ்வசிய ஜெகதா பிரதிஷ்டா, இந்த லோகம் மொத்தத்துக்கும் பிரதிஷ்டையை ஏற்படுத்துவது தர்மம் தான் சொல்லி சொல்ற. இந்த ஸ்ருதி வாக்கும் முடிகிறது. தர்மோ ரட்சதி ரட்சிதா, இந்த தர்மமானது நாம அதை காப்பாற்றணுமானாக்கா அதை காப்பாற்றுறவால தர்மம் நம்மளை காப்பாற்றும். ஆகையால நாம் ஒன்றும் விசாரமே பட வேண்டாம். இங்க தர்மத்துல சொல்லியிருக்கிற விஷயத்த நம்மால ரட்சிக்கப்பட்ட தர்மம் என்ன பண்ணோம்னா, நமக்கு எந்த கஷ்டமும் வராதபடி எல்லாத்தையும் நம்மளுடைய அனிட்டங்கள் எல்லாம் போக்கி நமக்கு ஒரு நன்மையை பயக்கும். ஆகையால தர்மேண பாபம் அபனுததி, இந்த தர்மத்தை பண்ணோம்னா நாம எத்தனையோ பண்ணின பாப்பங்கள் எல்லாமே அதை போக்கடிக்கிற ஒரு நிலைன்றது ஏற்படும். ஆகையால இந்த தர்மத்தை ரட்சிக்காமல் போயிட்டோம்னா அது என்ன பண்ணோம்னா அது நமக்கே அனர்த்தத்தை ஏற்படுத்திடும். இப்படி லோகத்துல இந்த தர்மத்தினுடைய முக்கியத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப தர்மத்தை அனுஷ்டிக்கணும்னு சொன்னோம்னாக்கா தர்மம்னா என்னன்னு முதல்ல தெரியணுமே. அந்த தர்மம்னா என்னன்னு தெரியாது போயிடுச்சுனாக்கா நாம எப்படி தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுன்னு அதுக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்போ தர்மானுஷ்டானத்துக்கு இப்ப தர்ம சப்தத்தினால சொல்றதுனால இது சிரேய சாதனமாக இருந்துருக்கு. வேதத்தினாலே சொல்லப்பட்ட நம்மளுடைய ஸ்ரேயஸுக்கு சாதனமாக இருக்கிறது எதுவோ அதுதான் தர்மம்னு சொல்றது. இப்ப நமக்குள்ள தர்மம்னாக்க இப்ப நம்மளுடைய நன்மைக்கு நாம பண்ற காரியம். இப்ப நம்ம பசங்க இருக்கா, பசங்களை நல்லா படிப்பு சொல்லி வைக்கிறோம். இதனால அந்த குழந்தைகளுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுறது. இதெல்லாம் இது ஸ்ரேய சாதனம் தானே, இதை தர்மம்னு சொல்லலாமான்னா இதெல்லாம் தர்மத்துல கணக்கு கிடையாது. தர்மம்ன்றது எதுன்னாக்க வேதத்துல சொல்லப்பட்டதாகவும் அது நமக்கு ஸ்ரேயஸை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்துருக்கும். ஆகையால செய்ய வேண்டியதாக விதிச்சு அதை நாம பண்றது இருந்துருக்க, அதுதான் தர்மம்னு சொல்லி சொல்றது. இப்படி எல்லாத்துக்குமே மூலமாக இருந்துருக்கிறது வேதம் தான். எல்லா தர்மத்துக்கும் மூலமாக இருந்துருக்கிறது வேதோக்கிலோ தர்ம மூலம்னு ரிஷிகள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த தர்மம் என்னன்றது நாம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதை பின்பற்றணும்னு சொல்லி சொல்றோம். இந்த தர்மங்கள் இரண்டு வகைப்படுகின்றன. பொதுப்படையான தர்மங்கள், அந்த பிரத்யேகமான தர்மங்கள் என்பதாக. பொதுப்படையான தர்மங்கள் என்னென்ன? மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, சத்தியம் வத, தர்மஞ்சர. இதெல்லாம் எல்லாருக்கும் இது பிராமணன், கத்திரியன், வைசியன், சூத்ரன் என்று ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லாராலையும் அனுஷ்டிக்க வேண்டிய தர்மம். இந்த தர்மங்களுக்கு பொதுப்படையான தர்மங்கள்னு பேரு. இந்த சத்தியவதனம், பொய் பேசாமல் இருக்கிறது, உண்மையே பேசுவது, இப்படிலாம் சொல்றது. சிலதெல்லாம் பிறரை துன்புறுத்தாமல் இருக்கிறது, பிறர் மனசு புண்படாதபடி வார்த்தைய பேசுவது, இதெல்லாம் தர்மம். இது எல்லாருக்கும் பொது. இது பிராமணர்களுக்கு மாத்திரமோ, கத்திரியர்களுக்கு மாத்திரமோ, இல்ல ஆண்களுக்கு மாத்திரமோ, பெண்களுக்கு மாத்திரமோன்றதெல்லாம் இல்லை. இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு தர்மம். இதுக்கப்புறமா அவரவர்களுக்கு ஏற்பட்ட தர்மம், புருஷர்களுக்கு ஏற்பட்ட தர்மம், பெண்களுக்கு ஏற்பட்ட தர்மம், அதெல்லாம் தனித்தனியா சொல்லிருக்கு. அதுல வேதத்துக்கு அப்புறமா ஸ்மிருதிகள்ல சொல்லிருக்கு. ஸ்மிருதிகள்ல சொன்னதோட மாத்திரம் இல்லாமல் ஆச்சாரத்துல, அனுஷ்டானத்துல நம்ம பெரியவாள்லாம் கடைபிடிச்சிருக்கா. சில காரியங்களை அவள்லாம் பண்ணிருக்கா. அதுவே பிரமாணமாக கருதப்படுகிறது. இப்படி இந்த தர்மங்கள்லாம் வரச்சே பொதுப்படையான தர்மம், பிரத்யேகமான தர்மங்கள் என்று தர்மங்களை இரண்டு வகையாக பிரிக்கின்றோம். இப்ப இந்த பொதுப்படையான தர்மத்தை பத்தி சொல்லிட்டேன். பிரத்யேகமான தனிப்பட்ட முறையில தர்மங்கள், புருஷாளுக்கு உண்டான தர்மம், சந்தியாவந்தனாதிகள் பண்ணணும்,
இதெல்லாம் புருஷாளுக்கு உண்டான தர்மம். ஸ்திரீகளுக்கு வரச்சே அவளுக்கு சந்தியாவந்தனம்லாம் இல்லை. ஆனா அவளுக்குன்னு ஏற்பட்ட சில தர்மங்கள்லாம் உள்ளன. அது பெருமாள் சன்னதியில அமுதுபடி நிவேதனம் பண்ணுவதற்கு உபகாரமா இருக்கிறது, சன்னதியை பெருக்கி மொழிகி கோலம் போடுறது, இப்படி எல்லாம் இதெல்லாம் அவளுக்கு பெண்களுக்கு மாலாக்கரணம் தீபாரோப்பணம் இதெல்லாம் அவளுக்கு தர்மமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி பதி சிசுரூஷ ஆச்சாரியனுக்கு சிசுரூஷ பண்றது இதெல்லாம் பெண்களுக்கும் தர்மமாக சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம். இப்படி இந்த தர்மங்களை அனுஷ்டிக்கச்சு எப்படி நம்ம அதுக்கு ஒரு மூலம் ஒண்ணு இல்லையோ. இப்ப நிச்சயம் காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னென்ன காரியத்தை எப்படி எப்படி பண்ணணும் என்பதெல்லாம் பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு மூலம் ஸ்ருதி ஸ்மிருதிகள் இதெல்லாம் கொண்டுதான் நம்ம நம்மளுடைய வாழ்க்கை முறையில ஒவ்வொரு நாளும் எப்படி நடந்து கொள்ளணும்ன்றதையும் நாம தெரிஞ்சுக்கிறோம். புண்ணியம் பிரஜாம் வர்தயதி கிரியமானம் புனః விருத்த பிரஜா புண்ணியமேவ புனராரபதே. நாம ஒரு புண்ணிய காரியத்தை பண்ணோம்னாக்க நம்மளுடைய நல்ல எண்ணத்தை ஞானத்தை விருத்தி பண்றது புண்ணிய காரியம் பண்ணுமானாக்க, அதுக்கப்புறமா அந்த புண்ணிய காரியம் என்ன பண்ணும்னா மறுபடியும் மறுபடியும் புண்ணிய காரியத்திலேயே ஈடுபடும்படியாக நம்மளை பண்ணி அது மூலமாக புண்ணியமேவ புனராரம்பத்தே நரகா. இப்படி புண்ணிய காரியத்தை பண்றவன் மேன்மேலும் புண்ணிய காரியத்தையே பண்றவனாக இருந்துருக்கான்னு சொல்லி சொல்றோம். இந்த தர்மத்தை அனுஷ்டிச்சோமானாக்கா இந்த தர்மானுஷ்டானம் செல்வத்தை பெறுவதற்கும் காரணமாக இருக்குன்னு சொல்லி சொல்றார். இதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். தர்மம்ன்றது மோட்சத்துக்கு மாத்திரம்தான் கூட செல்வாக்கோடையும் நம்ம இருக்கலாம் என்பது சொல்லி சொல்ற. இப்போ இந்த ஜென்மால ஒருத்தன் பணக்காரனா இருக்கான்னாக்க அதுக்கு காரணம் என்னன்னா அவன் ஜென்மாந்தரத்துல பெரிய புண்ணியம் பண்ணிருக்கான். அந்த புண்ணியம் பண்ணினதுனால இந்த ஜென்மால அவன் பணக்காரனா இருந்துருக்கான். இப்படி பூர்வ புண்ணிய விபவ வியலப்தா சம்பதோ விபத ஏவ விமிருஷ்டா. இது நைஷதத்துல ஒரு ஸ்லோகம். இதுல என்ன சொல்றன்னா, நாரதர் இந்திரலோகத்துக்கு போறேன். இந்திரலோகத்துக்கு போன உடனே இந்திரன் தேவரிஷியோ இல்லையா நாரதர், அவரை உபச்சாரம் பண்ணி அவருக்கு தகுந்த மாதிரி இருக்கையில அமரும்படியாக பண்ணி அவரை எல்லாம் உபகாரம் அதுக்கு சத்காரம் எல்லாம் பண்றான். பண்ண பிற்பாடு நாரதர் இந்திரனை பார்த்து சொல்ற ஒரு விஷயம் நீ தெரிஞ்சுக்கோ. இப்போ உனக்கு பெரிய பதவி வந்திருக்கு. இந்திர பதவின்றது சாதாரண பதவி இல்லை, இது மிக உயர்ந்த பதவி. இந்த மிக உயர்ந்த பதவியை நீ பெற்றிருக்க. இது எப்படி வந்தது தெரியுமா? இந்த பதவி உனக்கு பூர்வ புண்ணிய விபவப்யலப்தா. இத்தனை நாளா ஏதோ புண்ணியங்கள்லாம் நிறைய பண்ணி வச்சிருந்தைய, அந்த புண்ணியம் மொத்தத்தையும் செலவு பண்ணி உனக்கு இப்ப இந்திர பதவி வந்துடும். இப்ப என்ன ஆகும், அடுத்தது என்ன ஆக போறது தெரியுமா அப்படின்னா, இந்த சம்பத்தெல்லாம் போய் விபத்துலதான் போய் முடிய போறோம். பேங்க்ல பேலன்ஸ் இருக்கு, இந்த பேலன்ஸ் போய் நில் பேலன்ஸா ஆயிடுச்சுன்னா அப்புறமா டெபிட் பேலன்ஸா தான் ஆயிடும். அந்த டெபிட் பேலன்ஸ் மாதிரி தான் நமக்கு அனர்த்தம். இப்ப நம்ம செலவு புண்ணிய பொறுத்தையும் செலவு பண்ணி இந்த ஸ்தானம் வந்துட்டு இப்போ அனர்த்தம் தான் காத்துன்னு இருக்கு. ஆசுசாப்திக விதி திருஷ்டா. இப்ப அந்த அனர்த்தம் வராத இருக்கணும்னு நாம ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறோம். யாரும் கஷ்டப்படணும்னு யாருமே நினைக்க மாட்டோம். எல்லாரும் நமக்கு நல்லதுதான் வரணும் நல்லதுதான் வரணும் தான் நாம நினைப்போம். அப்போ நல்லது வரணும்னு நாம நினைக்கிட்டே நாம என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த கஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பாத்திர பாணி கமலார்ப்பணமாம். நமக்கு வந்திருக்கிற செல்வங்களை நாமளே உபயோகப்படுத்தாமல் பாத்திரபாணி கமலார்ப்பணம்னு சொல்லி அந்த பாத்திரங்களுக்கு
அதை விநியோகம் பண்ணி தர்மத்தை ரட்சித்தோமானாக்கா நமக்கு மறுபடியும் அந்த பேங்க் பேலன்ஸ்ல புண்ணியம் பேலன்ஸ் மேல ஏறி வந்துடும். இது நைஷத கவி நாரதர் சொல்ற வார்த்தையாக சொல்லி சொல்ற. இதுல இருந்து ஏற்படுறது என்னன்னாக்க தர்மத்தை எப்பவும் எவ்வளவு அனுஷ்டிக்கிறோமோ அவ்வளவு வரைக்கும் நமக்கு புண்ணியம் ஏற்படும், அது வரைக்கும் சிரேய சாதனமாக இருந்துட்டு இருக்கோம். ஆகையால இந்த தர்மானுஷ்டானம்ன்றது வெறும் மோட்சத்துக்கு மாத்திரம்தான் காரணமாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம், எல்லா விதமான பலன்களையும் பெறுவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதாக சொல்ற. ஆகையால இங்க சொல்லச்சு தர்மார்த்த காம மோட்சம்னு 4 சொல்லுகின்றோம். 4 புருஷார்த்தமாக சொல்லச்சே அதுல கண்ணனுக்கே ஆமது காமம். இந்த பெருமாள் விஷயத்திலேயே நாம ஈடுபட்டு இருக்கிறது இருக்க, நம்ம ஆசையும் வைக்கிறது இருந்துருக்க, அது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் அது. ஆகையால தர்மத்தினால நமக்கு எல்லா விதமான சிரேயஸும் ஏற்படுறது. அது ராமோ விக்கிரகவான் தர்மஹா கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்றெல்லாம் தர்மஸ்வரூபனாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க சொல்லச்சே கைகேயி சொல்றா, ராமனை பார்த்து என்ன சொல்றா, நீ காட்டுக்கு போயிடு. இது தசரத சக்கரவர்த்தி அவர் வாயால ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. தசரத சக்கரவர்த்தி சுமந்திரரை கூட்டு ராமனை அழைச்சிருவான்னு சொன்னேன். ராமனை அழைச்சின்ற உடனே கைகாயினுடைய மாளிகையில தசரத சக்கரவர்த்தி அப்படியே படுக்கையில படுத்துட்டே இருக்கு. அங்க போய் நிக்கிறேன், ராமர் போய் நிக்கிறேன். ராமரை பார்த்த உடனே கண்ணில் அருவியா ஜலம் கொட்டுறது, அப்படியே ஒரே அழுகழுகையா வருது. அவருக்கு வார்த்தையே வரல. இப்படி வார்த்தையே வராது இருந்துட்டு இருக்கச்சே அப்போ கைகேயி சொல்ற, உங்க அப்பாவால பேச முடியலப்பா, அவர் 14 வருஷம் காட்டுக்கு போக சொல்லி சொல்றேன், பரதனுக்கு முடிசூடணும்னு சொல்லி சொல்றேன், இதுதான் உங்க அப்பாவுடைய எண்ணம்னு கைகேயி சொல்ற. அப்போ இப்பவே நீ காட்டுக்கு போகணும்னு சொல்ற, நீ விளம்பம் இல்லாமல் உடனே காட்டுக்கு போகணும்னு சொல்றேன்னு அந்த கைகேயினுடைய வார்த்தை. அப்ப ராமர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, நாகம் அர்த்தபரோ தேவி. நான் கைகேயி அம்மா, அவளோட அம்மா தானே இருக்கேன். நாகம் அர்த்தபரகா, நான் பணத்துக்காக இருக்கிறவன் இல்லை. எனக்கு ராஜ்யம் வேணும், எல்லாரும் என்ன கொண்டாடணும் அப்படின்லாம் நான் நினைக்கிறவன் இல்லை. நானு லோகம் ஆவசத்தும் உற்சாகே, லோகமாக இந்த அர்த்தபரனாக இருந்துட்டு பணத்தையும் பொருளையும் விரும்புறவனாக இருந்துட்டு இந்த லோகத்துல வசிக்கணும்னு நான் விரும்பல. வித்திமாம் ரிஷிபிஸ்துல்யம் கேவலம் தர்மமாஸ்திதம், அந்த ரிஷிகளுக்கு சமானமாக என்னையும் நீ நினைச்சுக்கோ. ரிஷிகள்லாம் பணம் காசு விரும்புறவாளா இருந்தா அவளுடைய தபசக்தியில எவ்வளவோ பணம் காசு சம்பாதிச்சு எத்தனையோ ராஜ்யத்தை அவ அடைஞ்சிருக்கலாம். அவ எதையுமே விரும்பல. அவ மொத்தம் விரும்புறது மொத்தம் தர்மத்தை அனுஷ்டிக்கிறவாளா தான் இருந்துட்டு இருக்கா. அந்த மாதிரி வித்திமாம் ரிஷிபிஸ்துல்யம் கேவலம் தர்மமாஸ்திதம், எனக்குன்னு தர்மம் என்ன அனுஷ்டிக்கணுமோ அதையே நான் பண்றவனாக நான் இருந்துட்டு இருக்கேன், நான் ரிஷிகளுக்கு சமானமாக நான் இருந்துட்டு இருக்கேன் என்பதாக சொல்றேன். இந்த மாதிரி தர்மங்கள்ல வரைச்சே அந்த சரணாகத ரட்சணம்ன்றது இருக்க ஒரு மிக உயர்ந்த தர்மம். இது எல்லாருக்கும் சொல்றது. இடத்துல சரணாகதி பண்ணானாக்க அவனை ரட்சணம் பண்ணாமல் அவனை இன்னொருத்தருக்கு காட்டிக்கிறோம் கொடுத்துட்டோமானாக்க அந்த மாதிரி தப்பு காரியம் பண்ணவனுக்கு பிராயச்சித்தம் எங்கேயுமே சொல்லப்படவில்லை. ஆகையால அந்த சரணாகத ரட்சணம்ன்றது ஒரு மிக உயர்ந்த தர்மம். அதை அனுஷ்டிச்சு காண்பிச்சே ராமன். ஆகையால சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதித்த மாம்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு இவளுக்கு அவளுக்குன்னு இல்லாமல் எல்லாருக்கும் சரண்யனாக இருந்துருக்கிற ராமரிடத்துல போய் சொல்லுங்கோ, நான் விபீஷணன் வந்திருக்குன்னு சொல்ற. அதுக்கப்புறம் பெரிய ஒரு
வாத விவாதங்கள்லாம் ஆறுது, விபீஷணன் சேர்க்கலாமா வேணாமா என்றதெல்லாம். அப்போ ராமர் கடைசியில சொல்ற வார்த்தை, சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமியதத் விரதம் மம. ஒரே ஒரு முறை என்னிடத்துல சரணாகதி பண்ணிட்டா போறோம். அவன் யார் அப்படி என்னிடத்துல யாச்சிக்கிறானோ, உண்மையே புகழாக அடைந்திருக்கேன்னு சொன்னானோ, அவனுக்கு அபயம் சர்வபூதேபியோ ததாமி, அவனுக்கு அபயம் பயம் இல்லாமையே நான் தெரிகிறேன். சர்வபூதேபியோ அபயம், அந்த 4ஆம் எல்லா எந்த ஒரு பிராணிகளிடத்திலிருந்தும் பயம் இல்லாமையே நான் கொடுக்கிறது தான் என்னுடைய சங்கல்பம். இது சரணாகத ரக்ஷணம்ன்ற ஒரு தர்மம். இந்த தர்மத்தை சொல்ற இப்படி எல்லாம் இதெல்லாம் பொதுப்படையான, இந்த பொதுப்படையான தர்மங்கள் தவிர பிரத்யேகமான தர்மங்கள் பிராமணர்களுக்கு பண்ண வேண்டியது, கத்திரியால் பண்ண வேண்டியது, வைசால் பண்ண வேண்டியது, சூத்ரர்கள் பண்ண வேண்டியதுன்னு அந்த ஏற்ப தர்மானுஷ்டானம் பண்ணணும்ன்றது வரைக்கும் இதுல சித்தமா இருக்கு. அதுலயும் பிரம்மச்சரியாசிரமம், கிரகஸ்தாசிரமம், அதே மாதிரி வானப்பிரஸ்தாசிரமம், மற்ற சன்னியாசாசிரமத்துக்கு ஒவ்வொரு ஆசிரமத்துக்கு தகுந்த மாதிரி சில சில தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பிரம்மச்சாரியா இருக்கிறவர்களுக்கு படிப்பு தான் முக்கியம், வாசிப்பு தான் முக்கியம். மீதி சில விஷயங்கள்ல கொஞ்சம் குறவு ஏற்ற குறவு இருந்தா கூட அதை பத்தி விசாரம் இல்லை. அதுக்காக ஒரு பெரிய தவறு வந்துடாது. கிரகஸ்தான பொறுத்த வரைக்கும் பண்றது, பிரம்மச்சாரிக்கு பெற்ற கொடுக்கறது, இதெல்லாம் தான் அத்தியனம் பண்றது, மீதி பேருக்கு அத்தியனத்தை சொல்லி வைக்கிறது, இதெல்லாம் கிரகஸ்தாசிரம தர்மம். தான் யாகாதிகள் பண்றது, பிறருக்கு யாகம் பண்ணி வைக்கிறது, அத்தியனம், அத்தியாபனம், யஜனம், யாஜனம், இதெல்லாம் கிரகஸ்தானுக்கு சொல்லக்கூடிய தர்மங்கள். வானப்பிரஸ்தாள் காட்டுல இருந்துருக்கிறவா ஹஸ்தாதானாக முகாதானாகன்னு சொல்லிட்டு அவ கையில என்ன விழுறதோ அந்த விழுறத சாப்பிட்டுட்டு காலத்தை போக்கின்னு இருக்கிறது. இன்னைக்கு ஒண்ணும் கிடைக்கலையா, பட்னியா இருந்துட்டு போகுது. அவ வாயில என்ன விழுறதோ அதை வச்சுட்டு அன்னைய போத போக்கடி இடத்த தேடிட்டு அலையாமல் இருக்கிறது இருக்க, அதுதான் வானப்பிரஸ்தாசிரமனுக்கு உண்டான ஒரு தர்மம். சன்னியாசிகளுடைய தர்மம் கேட்கவே வேண்டாம். அவ எல்லாருமே தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாரையும் விட்டுட்டு தியாகம் பண்ணிட்டு, விசேஷனும் பணத்துக்கும் ஆசைப்படாத புத்திரேஷன்னு சொல்லி அந்த பணத்தினோட ஆசை, மக்களிடத்துல ஆசை, மனைவியினிடத்துல ஆசை, எல்லாத்தையும் விட்டுட்டு மிக உயர்ந்த ஒரு நிலையில இருந்து எப்பவும் பகவத் தியானம் பண்றதும், அந்த வேதாந்த பிரவச்சனம் பண்றதும், அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதும், இப்படி தன்னுடைய காலத்தை போக்கடிக்கிறது. பிட்சைய வாங்கி அதுலயும் ஒரு ருச்சிக்காக சாப்பிடாமல் வெறும் இதெல்லாம் சன்னியாசாசிரம தர்மம்னு சொல்லப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் ஒவ்வொரு தர்மங்கள் இருந்தாலும் கூட, இப்ப இந்த பிராமணால இருந்துட்டு இருக்கிறவா ஒவ்வொரு நாளையும் 5ஆக பிரித்து, 5 காலமாக பிரித்து, ஒரு நாளை 5ஆ பிரிச்சு நாம செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் பகவதாராதன ரூபமாக பண்றது. எல்லாமே நமக்காக பண்ணல, எம்பெருமான் அது எல்லாமே பகவத் ஆராதன ரூபமாக பண்றது இருக்க. இததான் இந்த இடத்துல சொல்றது. ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனும் ஒவ்வொரு நாடும் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்த சொல்றது. இதுக்கு ஆன்மீகம்னு ஒரு கிரந்தம் இருக்கு. அதாவது எம்பெருமானார் நித்தியம்னு ஒண்ணு பண்ணிருக்கார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனும் எப்படி நடந்து கொள்ளணும்ன்றத பத்தி சொல்ற. ஆகையால அந்த நித்திய கிரந்தம், அதே மாதிரி சுவாமி தேசிகன் சச்சரித்திர ரக்ஷ, ஸ்ரீபாஞ்சர ரக்ஷ,
முதலிய கிரந்தங்கள்ல பண்ணிருக்கார். நாம எப்படி எப்படி எல்லாம் நடந்து கொள்ளணும் ஒவ்வொரு நாளும் அப்படின்னு சொல்லி சொல்றது. அதே மாதிரி இன்னும் பல பல பேர் ஒவ்வொரு நாளும் நாம நடந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை பத்தி சொல்லியிருக்க. இதுல சொல்லச்சு என்ன சொல்றேன்னா, ஸ்ரீ வைஷ்ணவ தினசரி என்பதுதான் இப்ப நாம பார்க்க போற விஷயம். இந்த ஸ்ரீ வைஷ்ணவ தினசரியில ஒரு விஷயத்தினுடைய சுருக்கத்தை இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இதுக்கப்புறமா ஒவ்வொரு பாசுரத்தினுடைய அர்த்தமும் அந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தினால வரக்கூடிய விரிவு அது எல்லாத்தையும் நாம அடுத்ததுல இருந்து பார்க்கலாம். இதுல பிராம முகூர்த்தத்துல நாம ஏந்திருக்கணும். இப்ப இந்த பிராம முகூர்த்தம் என்று சொன்னா அது எது பிராம முகூர்த்தம்னு சொன்னா பிம்மால ஏந்திருக்கணும். அந்த பிம்மால ஏந்திருக்கச்சே அங்க நாம எழுந்து அந்த சூரியோதயத்துக்கு முன்ன இருக்கக்கூடிய ஒரு 2 மணி காலம் இருந்துட்டு அந்த 2 மணி காலம் நாம தூங்கக்கூடாது. அந்த முகூர்த்தத்திலேயே எழுந்துட்டு அதுல இருந்து ஆரம்பிச்சு நாம செய்ய வேண்டிய செயல்கள் இரவு படுக்கைக்கு போகும் வரையிலும் நாம செய்யக்கூடிய செயல்களை தான் இந்த ஆன்மீகம் என்கிற கிரந்தம் மூலமாக நம்ம பெரியோர்கள்லாம் நமக்கு தெரிவிச்சிருக்கா. அந்த விஷயத்தை தான் ஸ்ரீ வைஷ்ணவ தினசரி என்கிற இந்த பிரபந்தம் மூலமாக சுவாமி தேசிகன் தமிழ் பாசுரத்தினால தெரியப்படுத்துற. இங்க வந்து இப்ப என்ன சொல்லிருக்குன்னா, தூங்கி எழுந்ததுல இருந்து படுத்துக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் இந்த ஆச்சாரிய அது வந்து இந்த ஆன்மீகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் தினசரி நாம ஒவ்வொரு நாளும் பண்ண வேண்டியதுன்றத பத்தி சொல்றது. இப்ப சொல்லச்சே தூங்கி ஏந்திருக்கிறது அபிகமனம்னு சொல்றது. காத்தால ஏந்திருக்கச்சேயே ஒரு பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் ஏந்திருக்கணும். இதெல்லாம் வித்தியாசமா இன்னும் சில கிரந்தங்கள்ல சொல்லச்சே ஏந்திருக்கும். இப்படி ஏந்திருக்கச்சே எந்த காலம் முதல்ல கீழ் வச்சுட்டு நாம நடக்கணும். பதவிநியாசம் பூமியில எந்த காலம் வைக்கிறது, இடது காலம் வைக்கணுமா வலது காலம் வைக்கணுமா, அது முதற்கொண்டு சொல்லிருக்கு. சாதாரணமா எல்லாரும் சொல்லுவோம், ஒரு ஆத்து உள்ள நுழையணுமா இருந்தா வலது கால வச்சு உள்ள நுழை என்று அந்த கிரகப்பிரவேசத்துக்கெல்லாம் சொல்றோம். ஆனா தூங்கி எழுந்திருக்கச்சே முதல்ல ஒரு பதவிநியாசம் பண்ணச்சே அந்த இடது கால வச்சுதான் பதவிநியாசம் பண்ணணும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லிருக்கு. அதே மாதிரி ஏந்த உடனே டகால்னு ஏந்திருக்க கூடாது. அது எப்படி ஏந்திருக்கணும், ஏந்த உடனே படுக்கையில உட்கார்ந்துட்டு நாம செய்ய வேண்டிய விஷயம் என்ன, இதெல்லாம் பத்தியும் நாம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் இத்தனை நாள் வரைக்கும் நம்மளுடைய போயிட்டு வீணா போயிட்டு எவ்வளவு நல்ல காரியம் பண்ணிருக்கலாம், நாம பண்ணல. சில மகான்கள்லாம் பண்ணிட்டு இருக்கு, அது வேற விஷயம். அடையன மாதிரி இருக்கவளை எட்டணும்னா ஒவ்வொரு நாள் பொழுதும் வீணாதான் போயிட்டு இருக்கு. அப்ப தூங்கி ஏந்திருக்கச்சே பெருமாள் இடத்துல ஒரு பிரார்த்தனை பண்ணணும். அப்ப அந்த தேவ பெருமாளே இன்றைய பொழுது நல்ல பொழுதா போகணும். இன்றைய பொழுது நல்ல பொழுதா போகணும்னா என்ன அர்த்தம், நிறைய சாப்பிடணும், நிறைய ததியாரம் சாப்பிடணும் அப்படின்னு எல்லாம் அர்த்தம் இல்லை. பகவத் கைங்கரியங்களுக்கு குறைவில்லாமல் இன்றைய பொழுது போக வேண்டும், இது நடந்தேற வேண்டும்னு இந்த எம்பெருமானிடத்துல பிரார்த்தித்து அதுக்கப்புறமா இறங்கி நாம ஒவ்வொரு விஷயத்திலையும் அதுக்கு சங்கல்பம்லாம் இருந்துருக்கு. அதெல்லாம் பத்தி சொல்ல போறோம், அதெல்லாம் பின்னாடி சொல்றோம். இப்ப ஏந்திருக்கச்சேயே எப்படி சொல்லிட்டு ஏந்திருக்கணும்,
அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லிட்டு ஹரி 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 ஹரின்னு 7 முறை ஹரீர் 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 ஹரி ஹரின்னு 7 முறை சொல்லிட்டே தான் ஏந்திருக்கணும். அந்த படுகையில உட்காந்து அந்த பகவானை மறைக்கணும். அதுக்கப்புறம் பிரார்த்தனை பண்ணணும். நம்ம காலை கீழே பூமியில வைக்கிறதுக்கு முன்ன பூமி பிராட்டியின் இடத்துல பிரார்த்தனை பண்ணணும். நான் ஒரு எவ்வளோ பாப்பம் பண்ணவனா இருந்தாலும் கூட என்னுடைய பதவிநியாசத்தை நீ க்ஷமிக்கணும், நீ மன்னிக்கணும் என்றெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு அன்றைய தினத்துல ஒரு காத்தால இருந்து ஒரு சீதா மாடி பெருமாள் சன்னதியில போய் அந்த அபிகமன பிரபத்தி இன்னைய தினத்துல வரைக்கும் எல்லாம் நல்லா நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ற வரைக்கும் இருக்கிற காலத்துக்கு அபிகமனம்னு பேரு. அதுக்கப்புறமா நாம பெருமாள் திருவாராதனம் பண்ணணும். அந்த திருவாராதனம் பண்ணுவதற்கு வேண்டிய உபகரணங்களை சேர்க்கறது. அந்த திருவாராதனத்துக்கு பண்ணக்கூடிய உபகரணங்கள் புஷ்பம், துளசி, சந்தனம் இதெல்லாம் சேர்க்கறது மாத்திரம் இல்ல, அந்த பெருமாளுக்கு கைக்கரியம் பண்றதுக்கு அமுதுபடி நிவேதனம் பண்ணும், அதிதி சத்காரம் பண்ணணும். அந்த அதிதி சத்காரம் பண்றதுக்கு அதை சம்பாதிக்கிறது இருக்க, அதுக்கு உபாதானம்னு பேரு. இது 2வது காலமாக சொல்லப்படுகிறது. அதே சமயத்துல இந்த பெருமாள் திருவாராதனம் பண்ணச்சே நம்மளுடைய மனசு ஒன்றி இருக்கணும். ஆகையால மனசுதான் முக்கியமான சாதனமாக இருக்கபடினால இந்த மனசு சுத்தம் அடைவதற்காக ஆச்சாரியால் அருளி செய்த சீசோக்திகளை இந்த காலக்ஷேபத்துல நாம காலக்ஷேபம் பண்ணியோ பிறருக்கு காலக்ஷேபம் சொல்லியோ அந்த காலத்தை 2வது காலத்தை நாம போக்கணும். 3வது இச்சைன்றது, இது எப்படி பகவத் ஆராதனம் பண்றது, பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல சொல்லிருக்கிற பிரகாரம் ஆராதனம் பண்ற ஒரு விஷயங்கள், இது ஆன்மீகங்கள்ல சொல்லிய முறைப்படி பண்ணுவது, அது 3வது. சுவாத்தியாயம், அந்த இச்சையில வரைச்சே ஆராதனம் பண்ணி அனுயாகம்னு சொல்லி சொல்றது. அந்த பெருமானுக்கு பூஜை எல்லாம் பண்ண பிற்பாடு அந்தரியாமையா இருந்துருக்கிற நமக்கு அந்த எம்பெருமானுக்கு பூஜை பண்றதுன்னு சாப்பிட்றது உள்பட அந்த காரியங்கள்லாம் அந்த 3 இஜ்ஜா காலத்துல அடங்கிட்டு. 4வது காலம் சுவாத்தியாயம்னு சொல்லி சொல்றது. அந்த காலத்துல வேதாந்த பாகங்களையோ மீதி சாஸ்திரங்களையோ நாம அறிந்து அதுல பரிச்சயம் பண்ணியோ பிறருக்கு சொல்லி கொடுத்தோ நாம வாசித்தோ அந்த நம்மளுடைய காலத்தை போக்கணும். படுத்துக்கச்சே அந்த எம்பெருமானுடைய திருவடியில நம்ம தலைய வைக்கிறதா பாவனம் மனசுல நினைச்சுண்டு கத்தியத்தெல்லாம் அனுசந்தானம் பண்ணிண்டு அந்த எம்பெருமானுடைய திருவடிகள்ல எப்பவும் தனக்கு ஒரு ஸ்ரத்தையோட இருக்கணும்ன்றது, அந்த கைங்கரியங்கள்ல ஸ்ரத்தையோட இருக்கணும்ன்றதையும் பிரார்த்தனை பண்ணிண்டு அங்க நாம படுத்துக்கிறது. இதுதான் யோகம்னு சொல்லி சொல்றது. இந்த யோகம்ன்றது எப்போ மறுநாள் காலத்தால ஏந்திருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்துக்கு அது யோக காலமாக ஆயிடுச்சு. இப்படியாக ஒரு நாளை 5 காலங்களாக பிரித்து அந்த 5 காலங்கள்லையும் நாம நம்மளுடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் பகவத் கைங்கரிய ரூபமாக எம்பெருமானுக்கு நாம செய்யக்கூடிய பணிவிடைகள் என்கிற முறையில நம்மளுடைய காலத்தை கழிக்கணும், ஒவ்வொரு நாளையும் கழிக்கணும்ன்றது. இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ தினசரி என்கிற இந்த கிரந்தத்துல சுவாமி தேசிகன் நமக்கு அருளி செய்கின்ற ஒரு விஷயம், நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கிற ஒரு விஷயம். இது இதை தெரிஞ்சுட்டு நாம ஒவ்வொரு நாளும் எப்படி நடந்துக்கணும்ன்றத நாம பார்க்க இருக்கின்றோம். இதுல 10 பாசுரங்கள்ல வரைச்சு அபிகமனத்துக்கு 2 பாசுரம், உபாதானத்துக்கு 2 பாசுரம், இச்சைக்கு 2 பாசுரம், சுவாத்தியாயத்துக்கு 2 பாசுரம், யோகத்துக்கு 2 பாசுரம் எல்லாம் சொல்லி இப்படி பாசுரங்கள்லாம் 10 பாசுரங்கள் அமைந்துள்ளன. இப்படி இந்த சுவாமி அருளி செய்த பிரகாரத்துக்கு ஒவ்வொரு நாளும் நாம எப்படி நடந்து கொள்ளணும்ன்றத அடுத்த உபன்யாசத்துல இருந்து
நாம அறிந்து கொண்டு சுவாமியினுடைய அனுகிரகத்தினால தேசிகனுடைய அனுகிரகத்தினால நாமளும் அவர் காண்பித்த வழியை பின்பற்ற வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.